வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். யாழ்ப்பாணம் வசாவலான் சந்தி முதல் பொன்னாலை பருத்தித்துறை வீதி வரையிலான பலாலை வீதி நிபந்தனைகள் மற்றும் கட்டுப்பாடுகளுடன் 35 ஆண்டுகளுக்கு பின்னர் மக்கள் போக்குவரத்துக்காக திறந்து விடப்பட்டுள்ளது. இராணுவ உயர் பாதுகாப்பு வலயத்தின் ஊடாக செல்லும் சுமார் 2.5 கிலோமீட்டர் நீளமான குறித்த வீதியானது கடந்த 1990 ஆண்டு முதல் மக்கள் போக்குவரத்திற்கு தடை செய்யப்பட்டிருந்தது. அதனால் யாழ்ப்பாணத்திலிருந்து பலாலி வடக்கு பிரதேசத்திற்கு செல்லும் மக்கள் காங்கேசன்துறை சென்று அங்கிருந்தே பலாலி வடக்கிற்கு செல்லும் நிலைமை காணப்பட்டு வந்த நிலையில் குறித்த வீதியினூடாக போக்குவரத்திற்கு அனுமதிக்குமாறு போர் நிறைவடைந்த காலம் முதல் சுமார் 15 ஆண்டு காலமாக மக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்த நிலையில் குறித்த வீதியானது இன்று காலை முதல் பல்வேறு நிபந்தனைகள் மற்றும் கட்டுப்பாடுகளுடன் மக்கள் போக்குவரத்திற்காக திறந்து விடப்பட்டுள்ளது. குறித்த வீதியூடாக காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை மாத்திரமே மக்கள் பயணிக்க முடியும் என்றும் வீதியில் பயணிப்பவர்கள் வீதியின் இடையில் வாகனத்தினை நிறுத்துதல், வாகனங்களை திருப்புதல், பயண நேரத்தில் புகைப்படம், காணொலி எடுத்தல் ஆகிய நடவடிக்கைகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நடைபயணம் மற்றும் பேருந்து தவிர்ந்து பாரவூர்திகள் குறைந்த வீதியூடாக செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மணித்தியாலத்திற்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் மாத்திரமே பயணிக்க வேண்டும். சாரதிகளுக்கான அடையாள ஆவணங்கள் கட்டாயம் வைத்திருக்க வேண்டும். இவ்வாறான கட்டுப்பாடுகளை மீறுபவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அறிவுறுத்தப்பட்டதாக வீதியில் தமிழ் மொழியில் எழுதி காட்சிப்படுத்தப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. 764 இலக்க தனியார் பேருந்து சேவையானது எதிர்வரும் தினங்களில் இருந்து காங்கேசன்துறை வரை பயணிக்கும் என தனியார் பேருந்து சேவை 764 பிரிவின் முன்னாள் தலைவர் அமிர்தலிங்கம் தெரிவித்துள்ளார். வீதி விடுவிப்பு குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த பாதை விடுவிப்பு நமக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமானது. நமது பேருந்து சேவை இதுவரை வசாவலான் வரையில் சேவையில் ஈடுபட்டது. இனிமேல் KKS வரைக்கும் பயணிக்கும். மீண்டும் அதே மார்க்கம் ஊடாக யாழ்ப்பாணம் வரை பயணிக்கும். இந்த பயண சேவைகளை நாம் படிப்படியாக நமது சேவை அட்டவணைகளை மேற்கொண்டு தீர்மானிப்போம். பாதை பூட்டப்படுவதற்கு முன்பு நாம் காங்கேசன்துறை சந்தையில் இருந்து நமது சேவையில் ஈடுபட்டதைப் போலவே மீண்டும் நமது சேவைகளை மேற்கொள்வோம். அண்டனிபுரம் மயிலெட்டி பகுதியில் வசிக்கும் மக்கள் இந்த சேவையை பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் அடுத்த 2-3 நாட்களுள் ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படும் என்றார். தன் மீது பழி போடும் வகையிலான காணொலிகள் மற்றும் அறிக்கைகளை நீக்குவதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா கால அவகாசம் வழங்கியுள்ளார். இது குறித்து தனது சமூக ஊடகங்களில் விடுத்துள்ள அறிவிப்பில் பகிரங்க வழியில் மன்னிப்பு கேட்பதற்கு ஒரு நாள் அவகாசம் தருவதாக அர்ச்சுனா MP குறிப்பிட்டுள்ளார். அந்த அறிவிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: என் மீது பழி போடுவதற்காக சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் உங்கள் காணொலிகள், ஸ்டேட்மெண்ட்களை அளிப்பதற்கும் தனிப்பட்ட ரீதியில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக எனது நாடாளுமன்றத்தில் உள்ளே நடக்கும் சம்பவங்களை பகிர்ந்து மான நஷ்டம் ஏற்படுத்தும் வகையில் தெரிந்தோ தெரியாமலோ நீங்கள் செய்த இந்த தவறுகளை நான் மன்னிப்பதற்கும் உங்களை சட்ட ரீதியான கேள்விக்கு உட்படுத்தாமல் இருப்பதற்காகவும் பகிரங்க வெளியில் மன்னிப்பு கேட்பதற்கும் ஒரு நாள் அவகாசம் தருகின்றேன். நாளை முதல் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் சகலருக்கும் எடுக்கப்படும். என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். அதன் பிறகு எடுக்கப்படும் எந்த ஒரு சமாதான நடவடிக்கைகளுக்கும் என்னால் மன்னிப்பு வழங்க முடியாது என்றார். எதிர்வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டினை முன்னிட்டு பொதுமக்களின் நலனுக்காக விசேட பாதுகாப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விசேட பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக 35,000க்கும் மேற்பட்ட போலீஸ் அதிகாரிகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருமான புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார். குறிப்பாக மக்கள் தொகை அதிகமுள்ள நகரங்களில் சிவில் உடையில் உளவுத்துறை அதிகாரிகளை பணியில் ஈடுபடுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் கொழும்பு பகுதியில் பாதுகாப்புக்காக போக்குவரத்து அதிகாரிகள் உட்பட சுமார் 6,000 போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். பண்டிகை காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு சோதனைகளின் போது 36 வர்த்தகர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. நுகர்வோர் விவகார அதிகார சபை சட்டத்தை மீறி நுகர்வோரை தவறாக வழிநடத்தும் வகையில் செயல்பட்ட வர்த்தகர்களுக்கு எதிராகவே இந்த சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை புத்தாண்டு காலத்தில் ஏற்படும் தீ விபத்து சம்பவங்கள் குறித்து அவதானத்துடன் செயற்படுமாறு சுகாதாரத்துறை எச்சரித்துள்ளது. குறிப்பாக புத்தாண்டு காலத்தில் சிறுவர்கள் பட்டாசு விபத்துகளுக்கு ஆளாகும் வாய்ப்புகள் அதிகம் என்பதால் பட்டாசுகளை பயன்படுத்தும் போது அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் சிறுவர் மருத்துவ நிபுணர் அனுசா தென்னே கும்பர குறிப்பிட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. மூத்த அரசியல் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான RN வீரப்பரின் முதலாம் ஆண்டு நினைவு நாளான நேற்று
R&B தி கிங் மேக்கர் என்ற ஆவணப்படத்தின் முன்னோட்ட காட்சி வெளியிடப்பட்டுள்ளது. இந்த முன்னோட்ட காட்சியில் நடிகர் ரஜினிகாந்த் RM வீரப்பன் குறித்த நினைவுகளை பகிர்ந்து பேசும் காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. அதில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு எதிராக குரல் கொடுத்தது பற்றி நடிகர் ரஜினிகாந்த் விளக்கம் அளித்துள்ளார். குறித்த விளக்கத்தில் அவர் தெரிவித்ததாவது, பாட்ஷா விழாவில் RM வீரப்பன் தயாரிப்பாளராக மேடையில் இருந்தார். வெடிகுண்டு கலாச்சாரத்தை பற்றி நான் பேசினேன். அமைச்சரை வைத்துக் கொண்டே அதை பற்றி பேசி இருக்கக்கூடாது, ஆனால் பேசிவிட்டேன். அப்போது எனக்கு அந்த அளவுக்கு தெளிவு இல்லை. அப்போது அவர் அதிமுகவில் அமைச்சராக இருந்தார். முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவரை பதவியில் இருந்து தூக்கிவிட்டார். அது தெரிந்ததும் நான் ஆடி போய்விட்டேன். என்னால் தானே இப்படி ஆகி போனது என்று எனக்கு இரவு முழுவதும் தூக்கம் வரவில்லை. காலையில் தொலைபேசியின் மூலம் அழைப்பினை ஏற்படுத்தி மன்னிப்பு கேட்டேன். ஆனால் அவர் எதுவுமே நடக்காதது போல் அதை பற்றியெல்லாம் யோசிக்காதீர்கள். பதவிதானே போனது, நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் என்று சர்வசாதாரணமாக சொன்னார். ஆனால் அது தழும்பு போல என்னை விட்டு போகாது. ஜெயலலிதாவுக்கு எதிராக நான் குரல் கொடுத்ததற்கு சில காரணங்கள் இருந்தால் கூட இந்த காரணம் முக்கியமானது. இது குறித்து ஜெயலலிதாவிடம் நான் பேசுவதாக RNBயிடம் கூறினேன். ஆனால் ஜெயலலிதா ஒரு முடிவெடுத்தால் மாற்ற மாட்டார். அவரிடம் பேசி உங்கள் மரியாதையை நீங்கள் இழக்க வேண்டாம், அப்படி சொல்லி அங்கு சேர வேண்டிய அவசியம் இல்லை என தெரிவித்து விட்டார் என்றார் நடிகர் ரஜினிகாந்த். வடசீனாவில் மருத்துவமனை ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 20 பேர் உயிரிழந்துள்ளதாக சின்ஹேவா ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. சீனாவின் தலைநகர் பீஜிங்கிலிருந்து சுமார் 180 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஹெபெய் மாகாணத்தில் உள்ள செங்டி நகரில் மருத்துவமனையிலேயே செவ்வாய்க்கிழமை இரவு தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தீ விபத்தை அடுத்து மருத்துவமனையில் இருந்தவர்கள் மேலதிக கண்காணிப்பு மற்றும் சிகிச்சைக்காக அருகிலுள்ள மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். அகமதாபாத் நரேந்திர மோடி சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டரங்கில் நேற்றிரவு மின்னொலியில் நடைபெற்ற 18வது IPL தொடரின் 23வது போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸை எதிர்கொண்ட குஜராத் டைட்டன்ஸ் 58 ஓட்டங்களால் வெற்றி பெற்றுள்ளது. இதன்படி 5 போட்டிகளில் 4வது தொடர்ச்சியான வெற்றியை ஈட்டிய குஜராத் டைட்டன்ஸ் 8 புள்ளிகளுடன் அணிகள் நிலையில் முதலாம் இடத்திற்கு முன்னேறியுள்ளதுடன் ராஜஸ்தான் ராயல்ஸ் 5 போட்டிகளில் 4 புள்ளிகளுடன் தொடர்ந்தும் 7ஆம் இடத்தில் இருக்கின்றது. குஜராத் டைட்டன்ஸ் அணியின் வெற்றியில் சாய் சுதர்சன் குவித்து அரை சதம் முக்கிய பங்காற்றியது. போட்டியில் முதலில் துடுப்படுத்தாட அழைக்கப்பட்ட குஜராத் டைட்டன்ஸ் 20 பந்து பரிமாற்றங்களில் 6 இலக்குகளை இழந்து 217 ஓட்டங்களை பெற்றது. ஆரம்ப வீரரான அணித்தலைவர் சிப்மன் ஹில் வெறும் 2 ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்தார். இருப்பினும் மிகவும் திறமையாக துடுப்படுத்தாடிய சாய் சுதர்சன் 2வது இலக்கில் ஜோய்ஸ் பட்லருடன் 80 ஓட்டங்களையும் 3வது இலக்கில் ஷாருக் கானுடன் 62 ஓட்டங்களையும் பகிர்ந்து அணிக்கு உற்சாகத்தை கொடுத்தார். ஜோஸ் பட்லர், ஷாருக் கான் ஆகிய இருவரும் தலா 36 ஓட்டங்களை பெற்றனர். தொடர்ந்து சேர்ஃபேன் ரதர்ஃபோர்ட் 7 ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்தார். மறுபக்கத்தில் திறமையாக துடுப்படுத்தாடிய சாய் சுதர்சன் 8-4 ஓட்டங்கள் 3-6 ஓட்டங்களுடன் 82 ஓட்டங்களை பெற்று வெளியேறினார். ராகுல் தெவாட்டியா ஆட்டமிழக்காமல் 24 ஓட்டங்களையும் ராசித் கான் 12 ஓட்டங்களையும் பெற்றனர். பந்து வீச்சில் துஷார் தேஷ்பாண்டே 53 ஓட்டங்களுக்கு 2 இலக்குகளையும் மகேஷ் தீக்ஷணா 54 ஓட்டங்களுக்கு 2 இலக்குகளையும் கைப்பற்றினர். பதிலுக்கு மிக மோசமாக துடுப்படுத்தாடிய ராஜஸ்தான் ராயல்ஸ் 19.2 பந்து பரிமாற்றங்களில் சகல இலக்குகளையும் இழந்து 159 ஓட்டங்களை பெற்று தோல்வி அடைந்தது. SSV ஜெய்ஸ்வால் 6, நிதிஷ் ராணா 1 என இருவரும் குறைந்த ஓட்டங்களுக்கு ஆட்டம் இழந்ததால் ராஜஸ்தான் ராயல்ஸ் பெரும் நெருக்கடியை எதிர்கொண்டது. அணித்தலைவர் சஞ்சு சாம்சன், ரோயன் பராக் ஆகிய இருவரும் 3வது இலக்கில் 48 ஓட்டங்களை பகிர்ந்து அணியை மீட்டெடுக்க முயற்சித்தனர். ரோயான் பராக் ஆட்டமிழந்ததை தொடர்ந்து த்ருவ் ஜீரல் 5 ஓட்டங்களை பெற்று களம் விட்டகன்றார். இந்த நிலையில் சஞ்சு சாம்சன் 40 ஓட்டங்களுடன் சிம்ரன் ஹெட்மயர் ஆகிய இருவரும் 5வது இலக்கில் 48 ஓட்டங்களை பகிர்ந்து அணிக்கு சிறு நம்பிக்கையை கொடுத்தனர். அதன் பின்னர் விக்கெட்டுகள் சீரான இடைவெளியில் சரிந்தன. மத்திய வரிசையில் சிம்ரன் ஹெட்மயர் தனி ஒருவராக போராடி 52 ஓட்டங்களை பெற்று ஆட்டமிழந்த நிலையில் பின் வரிசையில் யாரும் இரட்டை இலக்கு எண்ணிக்கையை தொடவில்லை. பந்து வீச்சில் பிராசித் கிருஷ்ணா 24 ஓட்டங்களுக்கு 3 இலக்குகளையும், சாய் கிஷோர் 20 ஓட்டங்களுக்கு 2 இலக்குகளையும், ராசித் கான் 37 ஓட்டங்களுக்கு 2 இலக்குகளையும் கைப்பற்றி இருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.